நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பிப்ரவரி 13 உலக வானொலி தினம். இந்த உலக வானொலி தினத்தை முன்னிட்டு நம்மிடையே, அதாவது ஒரு வானொலி ரசிகர், தூத்துக்குடி ஸ்பிட்லி பணிபுரிந்து பணி நிறைவு பெற்ற வானொலி ரசிகர் தன்னோட ஆர்வத்தோட தன்னோட அனுபவத்தை பற்றி நம்மகிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்கள வரவேற்றுக்கலாம். ஐயா வணக்கம். 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 உங்கள் பேர்? என் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் செல்லமாரியப்பன். நான் ஸ்பிக்கில் ஜாயின் பண்ணி 81 ஜாயின் பண்ணி 2018 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு வானொலிக்கும் எல்லாருக்கும் வணக்கம். வானொலி ரசிகர்களுக்கு மேக்சிமம் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், நான் ஒரு வானொலி ரசிகர் சின்ன பையனில் இருந்து. ஒரு மனுஷனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு இருந்ததுன்னா, நான் ஒன்று படம், அந்த காலத்தில் 1965 66 அந்த ரேஞ்சில் திரைப்படங்கள், அடுத்தது பொற்காட்சி, சர்க்கஸு, அல்லாட்டி கொஞ்சம் கோயிலும் எங்களை பொறுத்த மட்டும் என்டர்டெயின்மெண்ட் தான். நான் திருநெல்வேலியில் அப்போ படிச்சுக்கிட்டு இருக்க போது கதை மாதிரியே சொல்கிறேன், நீங்கள் அதை எடுத்துக்காங்க. ஆமாம், கதை மாதிரியே என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன், அதை நீங்கள் எடுத்துக்காங்க. என்ன அப்போ இது 4 இது என்டர்டைன்மெண்ட். அதில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மற்ற இதெல்லாம் வரும். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம படம் பார்க்க போவோம், இல்லாட்டா 15 நாளைக்கு ஒருக்க நம்ம திரைப்படங்கள் பார்க்க போவோம். திருநெல்வேலி டவுனில் இருக்கும்போது எனக்கு தெரிய முதல்ல படம் பார்த்தது மகாகவி காளிதாஸ்ன்னு நினைக்கிறேன். அதுலேயும் பாதி தூங்கிட்டேன். அந்த படத்தை பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் படங்கள் வந்தது. 1965 கொஞ்சம் படங்கள் வந்தது. குழந்தையின் தெய்வமோ, பூவாத்தலையா, இப்படி படங்கள் 65 68 வரைக்கும் வந்ததுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ படங்களில் உள்ள பாட்டுக்களை மேக்சிமம் பாட்டுகள் எல்லாருக்கும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ ஒலிபெருக்கி நிலையங்கள் உண்டு. கல்யாணம் காட்சி, சடங்கு, இந்த முக்கியமான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஸ்பீக்கர் செட்டு கொண்டு வந்து வைப்பாங்க. வச்சு பாட்டு போடுவாங்க. அப்புறம் ரெக்கார்டு, அரக்கு ரெக்கார்டு தான், கீழே விழுந்தானா உடஞ்சி போகும். அந்த ரெக்கார்டை போட்டு பாட்டுகளை அப்போ உள்ள படங்கள் என்னென்ன படங்கள் வந்ததோ அந்த படங்கள்ல உள்ள பாட்டுகளை போடுவாங்க. அப்போ போடுற போது நாங்கள்லாம் விரும்பி போய் அந்த ரெக்கார்ட் பிளேயர் ஓடுற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு கேட்போம். இதான் நம்ம முத ரசிச்ச ஒரு பாடல்களை ரசிச்ச ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் இந்த திரைப்படங்கள்ல அப்போ ரீசெண்டா திரைப்படங்கள்ல என்ன படங்கள்லாம் பாடல்கள்லாம் வந்ததோ அந்த ரெக்கார்டை வாங்கி போடுவாங்க. சில நேரம் ஒளிபெருக்கி நிலையங்கள்லே உட்காந்துக்கிட்டு நம்ம போடுவாங்க, நம்ம போய் நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு படம்னா 4 சுவர்கள்னு ஒரு படம். 4 சுவர்களும் 4 கில்லாடிகள். 4 கில்லாடிகள்னு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படத்துல ஒரு பாட்டு, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை கேட்கறதுக்கு அதை அடிக்கடி அதை போடுவாங்க. நாங்கள் போய் கேட்போம் திருநெல்வேலி டவுன்ல. அப்படியே வளர்ந்துதான். ஒருத்தனுடைய பிரஸ்டீஜ் எப்படி அளவீடு செய்யறாங்கன்னா, ஒரு சைக்கிள், நல்ல பெரிய சைக்கிள் வச்சிருக்கணும். அடுத்தது ரேடியோ, அந்த காலத்து வால்வு செட் ரேடியோ தான். அதே ஒரு பிரஸ்டீஜ், பெரிய பிரஸ்டீஜ். அது 1-2 வீட்டில் இருக்கும். நம்ம போனோம்னா சவுண்டை வால்யூமை குறைச்சி வச்சு அவங்க மட்டும் கேட்பாங்க, நமக்கு கேட்காத அளவுக்கு வச்சிருப்பாங்க. அப்போ எனக்கு ஆல் இந்தியா ரேடியோ இந்த இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் இல்லை. அந்த பாட்டை கேட்க போவோம், மைல்டாக கேட்கும். நம்ம வாசலில் உட்காந்துட்டு கேட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். இப்படியே கிட்டத்தட்ட 1968 வரைக்கும் நம்மளுடைய இசை கேட்கும், இந்த பாட்டு கேட்கக்கூடிய ஒரு ரசிப்புத்தன்மையானது அப்படியே போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறதுக்காக எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டோம். சொந்த ஊர் இது ஜெகவீர பாண்டியவரத்துக்கு கிழக்க மேலச்சேத்திலைன்னு ஒரு ஊர். அதில் விவசாயம் பண்ணுறதுக்கு நான் படிக்கிறதும் கண்டினியூ பண்ணுறதுக்கு அப்படியே இங்கே வந்துட்டோம் கிராமத்துக்கு. அப்போ பார்த்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் தமிழ்ச்சேவை 2 அப்படிங்கிற ஒரு இது ஒலிபரப்பு ஸ்தாபனத்துல பாட்டுகள் போடுறாங்க. எப்படி போடுறாங்கன்னா, ஊர் மடம் இருக்கும், உரைமுறை மடம். அதுல ஒரு வால்வு செட்டை வச்சு மேல ஸ்பீக்கர் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது பாட்டுல நல்லா காத்து நல்லா இருந்ததுன்னா நல்லா எல்லாம் கேட்கும். அதனால எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் தமிழ்ச்சேவை 2, தமிழ்ச்சேவை 1 உண்டு. அது என்னன்னா, அவ்வளோ விவசாயம் பத்தி, இந்த சின்ன சின்ன நாடகங்கள் பத்தி இந்த இதுதான் போடுவாங்க ஒழிய
சிலோன்ல இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. அந்த பாடல்களில் நமக்கு இது தமிழ்ச்சேவை 2 முடிஞ்சதுன்னா தமிழ்ச்சேவை 1 ஆரம்பிப்பாங்க. தமிழ்ச்சேவை 2ல தான் நமக்கு நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுல தமிழ்ச்சேவை 2ல முதல்ல பக்தி பாடல்கள் முதல்ல ஆரம்பிப்பாங்க. பக்தி பாடல்கள்னா ரொம்ப அழகா இருக்கும். இது நானே ராஜான்னு ஒரு படத்துல டிஎம்எஸ் பாடின பாட்டு, ஆதியந்தம் இல்லா அருஞ்சோதியே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அருமையா இருக்கும் அந்த பாட்டு, டிஎம்எஸ் பாடின பாட்டு. வேணா அதை எடுத்து நெட்ல எடுத்து கூட பார்க்கலாம். அந்த பாட்டு தான் மெயினா போடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பாட்டுகள் போடுவாங்க. போட்டுட்டு 6:30க்கு நியூஸ். அவங்க நியூஸ் யாரு வாசிப்பாங்கன்னா சத் சுரூபி அல்லாட்டா மனோகரி சதாசிவம்னு 2 பேர், யாருலையா லேடிஸ், அவங்க நியூஸ் வாசிப்பாங்க. அதையும் கேட்போம். அங்க சிலோன்ல உள்ள சம்பவங்களை அவங்க நியூஸா சொல்லுவாங்க. இடையில இதை மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இந்த இன்டரப்ஷன்லாம் எதுவும் இருக்காது. 1/4 மணி நேரம் நியூஸ் ஓடும். 1/4 மணி நேரம் நியூஸ் ஓடினதும் அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம்னா பிறந்தநாள் வாழ்த்து. பிறந்த நாள், இன்று பிறந்த நாள், தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள்னு நாமூர்ல உள்ள நாமூர்னு ஒரு படம், அந்த படத்துல உள்ள பாட்டை முதல்ல ஆரம்பத்துல பல்லவிய பாடிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க உள்ள பிள்ளைங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்க. அப்ப சொல்ற போது பிறந்தநாள் 100 ஆண்டு காலம் வாழ்க, நொடி இல்லாமல் வளர்க அப்படின்லாம் பாட்டுகள், நிறைய பாட்டுகள் பிறந்தநாள் பாட்டுகளா தான் வரும். அது முடிஞ்சதும் பொங்கும் புனல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நாங்க ஸ்கூலுக்கு அதுக்குள்ள கிளம்பிடுவோம். கிளம்பி நாங்க அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி நடந்து போற போதே கேட்டுக்கிட்டே தான் போவோம். கேட்டுக்கிட்டே போறபோது பொங்கும் புனல்ல லேட்டஸ்ட் பாடல்கள், எல்லா பாடல்களும் போடுவாங்க, பழைய பாடல்கள் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் இருக்கும். ஏன்னா நல்லா இந்த பேட்டின்ற மாதிரி இருக்கும். இடையில போர் அடிக்க கூடாதுன்னு சொல்லி பாட்டுகளாக தான் போடுவாங்க. இந்த பாட்டுகளும் கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் இப்படி ஓடும். எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி இல்லைங்கிறதுனால இந்த நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா 12 மணிக்கு ஆரம்பிச்சிடும். 3 மணிக்கு ஆரம்பிக்கும். 3 மணிக்கு ஆரம்பிக்கும். 3 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போ நாங்கள் இந்த விவசாய நிகழ்ச்சிகள்லாம், விவசாய இதெல்லாம் பார்க்குற போது, களைகளை வெட்ட, களை அடிக்க, இதெல்லாம் பார்க்குற போது பாட்டை கேட்டுக்கிட்டே தான் நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம். ஆமாம், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்போ களை எடுக்கிறது எல்லா வேலையும் பார்ப்போம். அப்போ கேட்போம். எப்படின்னா, அப்போ இது மகளிர் மஞ்சரி, மங்கையர் மஞ்சரி அப்படின்னு ஒரு இது ஆரம்பிப்பாங்க. அது மேக்சிமம் லேடிஸ் அனௌன்சர் தான் வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க இந்த மகளிருக்கு உள்ள நிகழ்ச்சியில சமைப்பது எப்படி, நல்லா இது பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது எப்படி அந்த பெண்களுக்குள்ள சம்பவங்களா இருக்கும். இடையில பெண்களை பத்தி பாட்டு போடுவாங்க, நல்லா பாட்டு போடுவாங்க, அருமையா இருக்கும் நிகழ்ச்சிகள். ரொம்ப அந்த அறிவிப்பாளருடைய அறிவிப்புலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே நேரத்துல பாட்டுகள் நிறைய இருக்கும். அதனால பாட்டுகள் நமக்கு என்டர்டெயின்மெண்டா தான் இருக்கும். ஆமா, நல்ல ஜாலியா கேட்கறது வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா இசையும் கதையும் அப்படிம்பாங்க. இசையும் கதையும்னா பாட்டு ஒரு கதை போடுறாருன்னா, ஒருத்தர் கதை சொல்றாருன்னா கதைக்கு இடையில பாட்டுகள் வரும். அதுவும் பாட்டுகள் கேட்குற அளவில் ரொம்ப நல்லா இருக்கும். இலங்கை ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் தமிழ்ச்சேவை 2 அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் சொல்லுவாங்க. டயம் சொல்லுவாங்க, இடையில டயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாட்ச் போடாட்டாலும் ரேடியோ வச்சிருந்தாலே போதும், நமக்கு எந்த டயம்னு தெரிஞ்சிடும், அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி இசையும் கதையும் சொல்ற போது இசையும் கதையில ஒரு 4-5 பாட்டு வரும். அதுக்கப்புறம் கதையை சொல்லி முடிப்பாங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போயிடும். அதுக்கப்புறம் வானொலி குறுக்கெழுத்து போட்டின்னு ஒன்று வரும். அது 8 போட்டு என்னென்ன இதெல்லாம் இன்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நாங்கள் குழு சொல்லுவோம். குழு சொல்ற போது ஃபுல்லாகவே பாட்டுலாம் குழு சொல்லுவாங்க. அந்த பாட்டை நம்ம ரசிக்க ரொம்ப நேரம் ஓடாது. பாட்டு கொஞ்சம் ஒரு 3/4 சைஸ்ல ஓடும், ரொம்ப ஓடாது. அந்த பாட்டையும் ரசிச்சுக்கலாம். அந்த பாட்டில் உள்ள குழுவை நம்ம எழுதி நம்ம அனுப்பி வைக்கலாம். முக்கால்வாசி சிலோன் மக்கள் தான் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டுன்னு ஒரு நிகழ்ச்சி வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல ஒருத்தர் பாட்டு பாட ஆரம்பிப்பாரு. பாட்ட ஆரம்பிச்சிருந்தா அவர் கொஞ்ச நேரம் பாடுவார். கூட கொஞ்ச நேரம் பாடினார்னா நிறுத்துங்க அப்படின்பாரு.
அறிவிப்பாளர் பிஹெச் அப்துல் ஹமீது அவர் ஆரம்பிப்பாரு. உடனே அவர் நிறுத்த சொன்ன நிறுத்தினது, இப்போ நிறுத்திட்டார். பா என்று நீங்கள் ஆரம்பிங்கள் அப்படின்னா உடனே இன்னொருத்தரை பாடணும். பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திறந்த பறவைகளைன்னு ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு அவங்களும் பாட்டு போடுவாங்க. பாவியில் நிறுத்த சொல்லியாச்சு அப்படின்னா ஒரு பாவிங்க ஒரு பாட்டு பாவன்னா ஆரம்பிச்ச இதுல ஆரம்பிக்கணும். இப்படியே போகும், நல்ல ஜாலியா இருக்கும். ஒரு தடவை லாங்கிற ஆரம்பிக்கல ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க. உடனே எல்லாருக்கும் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, லா லா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. கோட்டை மதின் மேலே ஒரு வெள்ளை பூனைன்னு ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப அருமையா இருந்தது. பிறகு மறுபடியும் லாங்காரு, லா 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 அப்படின்னு அந்த பாட்டு. வான் நீலா அப்படின்னு ஒரு கண்ணதாசன் பாட்டு தான் அந்த பாட்டு. இப்படி லாலான்னே கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை போச்சு. அப்படி அருமையா நடத்தி கொண்டு போவாரு அறிவிப்பாளர் பிஹெச் அப்துல் ஹமீது. அவர் இப்பவும் மெட்ராஸ்ல இருக்காரு. இப்பவும் நிகழ்ச்சிகளுக்கு வராரு. ஆமா, இடையில ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். KS ராஜான்னு ஒருத்தர் உண்டு. அவர் அறிவிப்பாளர். அவர் அறிச்சார்னா அருமையா இருக்கும். அவர் குரல், அவருடைய ஸ்லாங்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டிக்கு அருகில் உட்கார்ந்திருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் படிப்பார். அப்போ ஏதாவது ஒரு படத்தை பத்தி அவரு விவரங்கள் சொல்லுவார். அது அட்வர்டைஸ்மெண்ட், அது அந்த படத்தை பார்க்கணுங்கிற தூண்டுறது தான் அவருடைய வேலை. அப்படி கிட்டத்தட்ட எனக்கு தெரிய வசந்த மாளிகைன்னு ஒரு படத்தை பத்தி அவரு சொல்லுவாரு. கிட்டத்தட்ட 1000 நாட்கள் வசந்த மாளிகை அங்க ஓடிச்சுமாங்க. 3 வருஷத்துக்கு மேல, 1000 நாட்களை விட மேல 3 வருஷத்துக்கு மேல வசந்த மாளிகை அங்க சிலோன்ல ஓடிச்சு. இப்போ உள்ள மாதிரி அங்க மிஞ்சி போனா ஒரு 2 பெட்டி அனுப்புவாங்க. ஆமா, செல்லுலார் பிலிம் தானே, 2 பெட்டி அனுப்புவாங்க. இப்பன்னா வேற மாதிரி டெலிகாஸ்டிங் வேற மாதிரி இருக்கு. ஆமா, சிஸ்டங்கள்லாம் வேற மாதிரி ஆயிட்டு. அப்போ அப்படி கிடையாது. பெட்டியில தான் நம்ம தியேட்டர்ல தான் படம் பார்த்து ஆகணும். ஒரு 2 பெட்டி அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷம் 1000 நாட்களுக்கு மேல ஓடிச்சு அந்த படம். தாய்ங்கிற ஒரு படம். பிறகு அங்கேயும் படங்கள் தயாரிச்சாங்க. நங்கூரம், வாடைக்காற்று இப்படின்னு சிலோன்லையும் படங்கள் ஆரம்பிச்சாங்க. அந்த இதையும் விமர்சனம் வரும். அவர் அருமையா படங்களை விமர்சிக்கிறதுக்கு அருமையா பண்றாரு KS ராஜா. அவர் இப்போ இல்லை, இறந்து போனாரு. ஆமா, அவரு நடத்துவாரு. அதுக்கப்புறம் நேரம் இங்க வருவோம். பாட்டுக்கு பாட்டு முடிஞ்சதும் ஹிந்தி பாடல்கள்னு ஒரு பாடல்களை கொண்டு வருவாங்க. ஹிந்தி பாடல்கள்ல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஒரு 4-5 பாட்டுகள் ஹிந்தி திரைப்படங்கள்ல இருந்து பாடுவாங்க. கும்நாமே, அரவுண்ட் த வேர்ல்டு, வேற என்னது, இப்படி பழைய படங்கள்ல இருந்தான். ஷம்மி கபூர், ராஜ் கபூர் நடிச்ச படங்கள், இந்த படங்கள்ல இருந்தா பாட்டுகள் வரும். பிறகு மேரா நாம் ஜோக்கர், இது லவ் இன் டோக்கியோ, இப்படிலாம் படங்கள்ல இருந்து பாட்டுகள் சொல்லுவாங்க. படம் நம்ம பார்க்க முடியாது, கிராமத்துல இருந்தெல்லாம் படங்கள்லாம் பார்க்க முடியாது, பாட்டுகளை ரசிச்சுக்கிறது. அப்பதான் ஆராதனான்னு ஒரு படத்துல இருந்து பாட்டு போட்டாங்க. ஆராதனா மேரே சப்புன் நோக்கி ராணி கேப்பு ஆய கீத்து அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டு ராஜேஷ் கண்ணா பாடிட்டு, அது பிறகு வீடியோவில் பார்த்தது. அந்த பாட்டுலாம் ரசிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் பொப்பிசை பாடல்கள்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பொப்பிசை பாடல்கள் ஏற்கனவே இருந்தது, அது மத்தியானம் ஆரம்பிச்சிருவாங்க. பொப்பிசை பாடல்களை ரொம்ப விரும்பி கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஆமா, பொப்பிசை பாடல்கள்னா சிலோன்ல பயலா பாடல்கள், பயலா சாங்ஸ்னு பேரு. நம்ம இதுல இங்க தெம்மாங்கு பாடல்கள் மாதிரி அங்க பயலா சாங்ஸ்னு பேரு. அந்த பயலா சாங்ஸ்ல இருந்து தமிழ் வடிவத்துல எடுத்து, சிங்களத்துல இருந்தது தமிழ் வடிவத்துல எடுத்து அதை பாட்டா கொண்டு வந்து நித்திய கனகரத்னம், அவர் ஒரு தமிழ் ஆர்வலர், தமிழ் ஆராய்ச்சியாளர், நித்திய கனகரத்னம், அவரு கொண்டாந்தாரு. கள்ளுக்கடை பக்கம் போகாதே காலை பிடித்து கெஞ்சுகிறேன் பாரு, அப்படின்னு நிறைய பாட்டு பாடுவார் அவர் பாட்டு. அடுத்து சிலோன் மனோகர் சர்ச் ஃபாதருடைய பையன், அவர் கிறிஸ்டின் இருந்தாலும் அவர் முருகனை பத்தி அருமையான பாடல்கள் எல்லாம் பாடுவார். ஆமா, முருகனை பத்தி
அதெல்லாம் வரும். முருகா வேல் முருகா அப்படின்னு நல்லா அருமையா பாடுவார். அவர் ஏஐ மனோகரன் எல்லாத்துக்கும் சிலோன் மனோகர் இங்கே வந்து படங்கள்லாம் நடித்தார், நிறைய படங்கள் நடித்தார். அதுக்கப்புறம் காலமாயிட்டாரு. நித்திய கனகரத்னா இருக்காரு. அதுக்கப்புறம் அமுதம் அண்ணாமலை அப்படின்னு அவரும் போபிசே பாடல்கள் ஓஷில்லா ஓஷில்லா டோன்ட் லுக் அட் மீ அப்படின்லாம் பாடுவார். அவரு அமுதம் அண்ணாமலை அவர் பாடின பாட்டு தான் ரயிலோடு தே யாழ் ரயிலோடு தே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். இதெல்லாம் அவங்களுக்கு பாடல்கள், பொப்பிசை பாடல்கள் ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. அதுதான் இங்க நம்ம தமிழ் படத்துலையும் சுராங்கனி சுராங்கனின்னு ஒரு பாட்டு ஒரு படத்துல வரும், ஜெய்சங்கர் நடிச்ச படம். அதில் சுராங்கனிங்கிறது அங்கே உள்ள பாட்டு தான். அது வேற மாதிரி ஸ்லாங்கில் பாடுவாங்க, சிங்களத்துலேயும் பாடுவாங்க, தமிழ்லையும் பாடுவாங்க. அந்த பாட்டுலாம் நாளடைவில் இங்கே வந்தது. ஆமாம், பயலா சாங்ஸ்னு பேர். அதான் சிலோன் பொப்பிசை பாடல்கள்னு பேர். அந்த பாடல்களையும் நாங்கள் விரும்பி கேட்போம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சிகள் இசையும் கதையும் முடிஞ்சுட்டு கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் தொடரும். 6 மணிக்கு அப்புறம் தமிழ் சேவை 1 ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால நாங்கள் வீட்டு பாடத்தை படிக்க ஆரம்பிச்சிருவோம். படித்தோன்னா அதுக்கப்புறம் 8:30க்கு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து தேன் கிண்ணம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி, அது கொஞ்சம் இன்டரப்ஷன் இருக்கும். அப்போ உள்ள ரேடியோ ப்ராட்காஸ்டிங் எப்படின்னா, ஷார்ட்வே 1, ஷார்ட்வே 2, அடுத்து மீடியம் வேவ்ஸ், இப்படி 3 இது இருக்கும். வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சி சவுண்டோட மிக்ஸ் பண்ணி வரும். அந்த இதில் ஷார்ட்வேல எடுத்தோம்னா நல்லாயிருக்கும், மீடியம் வேவ்ஸ்ல பரவாயில்லாம தான் இருக்கும். அதில் தேன் கிண்ணம்னு பழைய பாடல்கள் எல்லா பாடல்களும் போடுவாங்க. அதையும் நாங்கள் ஸ்கூலில் வீட்டு பாடங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு அதையும் கேட்டு ரசிப்போம். ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரே இதாக இருக்கும். தேன் கிண்ணத்தில் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும். ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பாட்டு போடுவாங்களோ, ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 மணி வாக்கில் வீட்டில் படுத்து தூங்க போயிட வேண்டியான் வீட்டுக்கு. 10 மணி வரைக்கும் நாங்கள் முடிச்சிருப்போம். கண்டிப்பாக பாட்டுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சில நேரம் சில இது வைக்காம சிலர் விரும்பி ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு வச்சிருவாங்க. வச்சுட்டாங்கன்னா முக்கால்வாசி விவசாய நிகழ்ச்சி, இல்லாட்டா யார்கிட்டையாவது பேட்டி காண்றது, இப்படியே இருக்கும். விவசாய கேள்வி பதில்கள்னு உண்டு. அவங்க இந்த ஊர்க்காரரு பொலிக்கரைக்காரரு இந்த விவசாய சங்கத்துல இருந்து கேட்காரு கேள்வி. இந்த கேள்விக்கு அவர் விவசாய கல்லூரியிலேருந்து ஒருத்தர் வந்து அதுக்கு பதில் சொல்லுவார். அப்படி சொல்ற போது ஒரு 10 கொஸ்டின் கேட்பாரு. 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதும் ஒரு பாட்டு பாடுவாங்க. ஒரு பாட்டு வரும், திரைப்பட பாடல். அந்த படத்தையும் அந்த படத்துல இருந்தும் பாடல்கள் கேட்போம். ஒரு 2 பாடல் போடுவாங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சி அப்படி போகும். அதுக்கப்புறம் யாராவது வந்து மாற்றி விடுவாங்க, ஸ்லோன்ல உள்ள நிகழ்ச்சியை மாற்றி விடுவாங்க. இப்படி தான் நம்மளுடைய பயணங்கள் ஓடிச்சு. அதாவது வானொலியை கேட்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு ரொம்ப வந்தது. சிலோன் வானொலி நிலையம்னால தான் நமக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அது. அப்போ நமக்கு பழைய பாடல்கள் ரொம்ப விரும்பி கேட்கறதுனால இந்த பழைய பாடல் எந்த படத்துல இருந்து வந்ததுங்கிற ஒரு எண்ணங்கள் ஓடிச்சு. அப்போ நாங்கள்லாம் இளவட்ட பையங்கள்லாம் இது எந்த படம்ப்பா, இது எந்த படம் அப்படின்னு கேட்டு அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இருப்போம். பிறகு நம்ம கல்லூரிக்கு படிக்க போனதுலேருந்து சிலோன் ரேடியோவை நல்லா கேட்போம். நிகழ்ச்சிகள்லாம் நிறைய இருக்கும். சென்னை வானொலி, இந்த திருநெல்வேலி வானொலி நிலையத்திலேருந்து எங்களை ஒரு தடவை கல்லூரியிலேருந்து கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம். அங்கே ராஜையான்னு ஒருத்தர் இருந்தார். அவரை போய் சந்தித்தோம். அவர் இப்படிலாம் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராஜையாவை சந்திக்கிற போது. பிறகு நாங்கள் காலேஜ் முடிக்கிற போது ஃபேர்வெல் பார்ட்டிக்கு அவரை தான் கூப்பிட்டோம். அவரும் சந்தோஷமா இருந்தார். எங்களோட குரூப் போட்டால உட்காந்து போட்டாலாம் எடுத்தார். அதான் எனக்கு அகில இந்திய வானொலி நிலையத்தில் உள்ள பரிச்சயம். அப்படி நடந்துற போது பிறகு நான் ஸ்பிக்கில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணுற போது சிலோனில் கொஞ்சம் பிரச்சனைகள். ஆமாம், இவங்க தமிழ் மக்கள் அவங்க சிங்களத்தை அடித்து நொறுக்கிறதுனால அந்த வானொலி நிலையத்திலிருந்து நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புறது கொஞ்சம் தடைப்பட்டு கொஞ்ச நாள் அப்படியே இதாகி போச்சு. அப்போ டெலிவிஷன்கள் வர ஆரம்பிச்சிட்டு, டெலிவிஷன் டேப் ரெக்கார்டர் டெலிவிஷன்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டா டெலிவிஷன்களில் கொஞ்சம் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல இயல், அதுக்கப்புறம் இசை,
இதுக்கப்புறம் நாடகம் 3ஆ பிரிச்சுக்கலாம். இயல்னா நம்ம இந்த பேப்பர்ல சினிமா பாட்டு புஸ்தகத்தை எல்லாம் எடுத்து பார்த்து அதை ராகம் கூட்டி பாடுறது, அது அவ்வளோ சரியா தெரியாது, இருந்தாலும் அதை பாடுறது சினிமா பாடல்களை. அதுக்கப்புறம் அது இயல். இசைங்கிற போது நம்ம ரேடியோவில் கேட்டுக்கிட்டு மகிழ்ந்துட்டு கூட பாடுறது. அதுக்கப்புறம் நாடகத்துக்கு, நாடகம்னா நம்ம படங்களில் வர்றதை நம்ம பார்க்கறது தான் நாடகம். வேற நாடகம் அங்கே எதுவும் பார்த்ததில்லை நான். அந்த இதை பார்த்து ரசிக்கிறது உண்டு. அப்படியே டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் வந்தது. அப்போ டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் வரும்போது இந்த வானொலி நிகழ்ச்சிகள் அப்படியே இதாயிட்டு குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்ததுனால அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் நடக்கிற போது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எஃப்எம் ரேடியோக்கள் வந்தது. அப்பவும் நான் கேட்பேன், நிறையா பாடல்கள் கேட்போம். என் தம்பியும் ரொம்ப விரும்பி கேட்பான். அவன் எஃப்எம் ரேடியோ தான் வைப்பான். எப்போ எங்கேயாவது ஊருக்கு போகிற போது காரில் எஃப்எம் ரேடியோவை கேட்டு தான் நாங்கள் பாட்டு போவோம். இப்போ இது என்ன படம்ப்பா, இது என்ன படம்னு என்கிட்ட கேட்பான். நான் ஒன்று டான்டான்னு சொல்லுவேன். பிறகு வேலை பார்க்குற இடத்துலையும் நமக்கு இந்த படம் என்ன படத்தில் வருது அப்படின்னா உடனே சொல்லுவேன். இப்படி ஒரு நாலேஜ் கேதர் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஆமாம், என்ன இருந்தாலும் வெங்கடாச்சாரி மாதிரி வர முடியாது. சிறுவேண்டம் வெங்கடாச்சாரி மாதிரி என்னால் வர முடியும். சிறுவேண்டம் ஆழ்வார் திருநகரிக்காரர் இருக்கார். அவர் 134 படத்தையும் அப்படியே ஒப்பிப்பார் எம்ஜிஆர் படத்தை. அதை மாதிரி நாலேஜ் கிடையாதுன்ட்ட. அவர் அந்த அளவுக்கு திறமைசாலி. நமக்கு அந்த அளவுக்குலாம் திறமை கிடையாது. இருந்தாலும் படங்கள் என்ன படங்கள்ல என்ன பாட்டுகள் வருது, என்ன பாட்டுகள் என்ன படத்துல வருதுன்னு கொஞ்சம் ஓரளவு நாலேஜ் நான் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எஃப்எம் ரேடியோ வந்ததில்ல, வர்ற போது எஃப்எம் ரேடியோன்னா சூரியன் எஃப்எம், பண்பலை எஃப்எம்னு ஒன்று கொடைக்கானல்லேருந்து இது பண்ணுறாங்க. இப்படி எஃப்எம் ரேடியோக்கள் வர்ற போது சிலர் விரும்பி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம தோழர் ரவி, மாரிமுத்துலாம் சேர்ந்து ஒரு இது இணையவழி நம்ம இணையத்தில் வச்சுருந்தோன்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா அதில் நம்ம இது லிங்க் இது பண்ணி அதில் இருந்து நம்ம கேட்கலாம். நல்ல நல்ல பாட்டுக்கெல்லாம் நம்ம கேட்டு மகிழலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் கேட்டு மகிழணும்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் இன்னைக்கு உலகளாவிய வானொலி தினத்து நான் இது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, நன்றி தெரிவிச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, உலக வானொலி தினமான இன்று இதுவரை வானொலி குறித்தும், வானொலி தன் வாழ்நாளில் தனக்கு எந்த அளவுக்கு ஒரு உதவியது, வாழ்நாளின் அனுபவங்கள், அதாவது வானொலியோட அனுபவங்களை குறித்து நமது சிறப்பு விருந்தினர் செல்லமாரிப்பன் அவர்கள் தன்னோட அனுபவங்களை நம்மளோடு பகிர்ந்து கொண்டார்கள். பகிர்ந்து கொண்டதை கேட்டு ரசித்த உங்களுக்கு நன்றி.